ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் விவி. எப்பவும் போல் காலையில் ஆட்டோவை பார்க்கலான்னு பார்த்தா நேற்று நைட்டு மழை பெஞ்சதால் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே நம்ம ஆட்டோவில் தான் இருந்திருக்காங்க போல பார்த்தா ஃபுல்லாக ஆட்டோவை கண்டம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஃபுல்லாக ஒரே மண்ணும் நாய் முடியுமா இருக்குது. நம்ம வடக்கு நண்பர்கிட்ட வாங்கின வாட்டர் வாஷ் கன்று இருக்குல்ல, அதை வச்சு இன்றைக்கி ஆட்டோவை க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம இந்த ஈவி ஆட்டோ வாங்கி 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு, ஆக போகுது. அதெல்லாம் சரி, ஓகே, இதோட யூசர் ரிவ்யூவும் போட்டுடலாம். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதோட ரிவ்யூ எப்படி இருக்குதுன்றதையும் அப்படியே போட்டுடலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இந்த ஆட்டோ பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது, இன்னும் ஆகலை. இது நம்ம வாங்கும்போது அதோட ரேட் பார்த்திங்கன்னா 3,57,500 நம்ம ஆன் ரோடு வாங்கினோம். இதில் பெருசாக இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, உண்மையை சொல்லப்போனால். இது பார்த்திங்கன்னா பேட்ரி இதுக்கு 51.2 வோல்ட்டு பேட்ரி, 174 Ah, 9 kWh பேட்ரி. பேட்ரிக்கு வாரண்டின்னு பார்த்தா 3 வருஷம், அப்படி இல்லைன்னா 80,000 கிலோமீட்டர். எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் தான் பேட்ரிக்கு வாரண்ட்டி கொடுப்பாங்க. 1 இயர் இல்லை கிலோமீட்டர், எது ஃப்ரண்ட்டில் வருதோ அது வரைக்கும் தான் அந்த பேட்ரியோட வாரண்ட்டி. வண்டிக்கு அதே மாதிரி 7 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெருசாக மாற்றுற மாதிரி எதுவும் இல்லை, வெறும் அந்த ஆட்டோ கியர் பாக்ஸ் ஆயில் மட்டும் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். வெறும் வாட்டர் வாஷ் மட்டும் தான் பண்ணாங்க. முக்கியமாக இந்த வண்டியோட மைலேஜ், இது பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர்ஸ் போகுது. எனக்கு கம்பெனி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா 178 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணதுக்கு 150 கிலோமீட்டர்ஸ் கம்பல்சரி தருது. அதில் 2 மோடு இருக்குது நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு, அது போட்டிங்கன்னா உங்களுக்கு 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் வண்டி. பூஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது, அது போட்டிங்கன்னா 53 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். நீங்கள் அந்த 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா மேபி அதிலேயே போனீங்கன்னா கம்பெனி சொல்கிற 178 கிலோமீட்டர் கொடுக்கலாம். ஆனால் நம்மளால் எல்லா டைமும் அதே ஸ்பீடில் 43 ஓட்ட முடியாது, 45 ஓட்ட முடியாது. நம்ம 53 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போவோம், மேக்ஸிமமே 53 தான். இதில் அவ்வளோ வேகத்தில் தான் போக முடியும். அப்படி ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 150 கிலோமீட்டர்ஸ் கன்ஃபார்மாக தருது நான் ஓட்டின வரைக்கும். அதே மாதிரி சார்ஜ் பார்த்திங்கன்னா 0 to 100 ஆகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது சார்ஜ் போட்டால். அதே மாதிரி சார்ஜ் போட்டால் 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு 5 யூனிட் எடுக்குது கரண்ட்டு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் அதிகம், வீலோட சைஸ் அதிகம், டயர் சைஸு ரேடியல் டயர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ரோட் கிரிப்லாம் நல்லா இருக்குது. இதில் 3மே ட்ரம் பிரேக் தான், டிஸ்க் பிரேக்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நல்லா 6 பேர் போனாலும் வண்டி நல்லா பிக்கப்பாக தான் இருக்குது. பிரேக்கெல்லாம் அடித்தா வண்டி அங்கேயே நிற்குது, அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பிரேக்கு லோடுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் பிடிக்குது, பிரேக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி நம்ம ஓவர்டேக் எடுக்கும்போது இல்லை பிரிட்ஜ் மேலே ஏறும்போது இந்த பிக்கப் ட்ராப் ஆகிற பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, அதிலலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆட்டோ டிரைவர் நண்பர்கள் யாருன்னா புது ஆட்டோ வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா இந்த ஆட்டோவை போயிட்டு ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்தாக தான் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் பஜாஜில் இன்னும் 2-3 பிராண்டில் தான் போட்டுருந்தாங்க. இதுக்கு காம்படிட்டிவ் பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ டிவிஎஸில் ஒன்று போட்டிருக்காங்க. இதுலேயே இப்போ இதுக்கு அப்புறம் ஒரு மாடல் போட்டிருக்காங்க, அந்த கோகோ மாடல் ஒன்று போட்டிருக்காங்க பஜாஜ்லேயே. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. என் நண்பர்கள் கூட வாங்கியிருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா அந்த புது மாடல் வந்த அப்புறமும் இந்த மாடல் தான் வேணும்னு வாங்கியிருக்காங்க. இந்த மாடல் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க போல இருக்குது. இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது, எப்போவுமே ஃபஸ்ட்டு வரது கொஞ்சம் குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க.
இதுக்கப்புறம் வந்த மாடல் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்லாம் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு இன்னும் வண்டி கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது இதை கம்பேர் பண்ணுறதுக்கு. இது 1 வருஷம் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதால நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். யாருன்னா வாங்கணுன்ற ஐடியா இருக்கிறவங்க போயிட்டு வண்டி ஓட்டி பாருங்கள். அந்த டிவிஎஸ் ஆட்டோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. மகேந்திராவில் ஒரு வண்டி ஒன்று போட்டிருந்தாங்க, அது நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அபேசிட்டியில் போட்டிருந்தாங்க, அதுவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா டிவிஎஸ் இல்லை, அப்போ வரல டிவிஎஸில். இப்போ வந்திருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு, எதுக்கு வாரண்ட்டி நிறைய தராங்க, கேரண்டி நிறைய தராங்கன்னு பார்த்துக்கிட்டு அதை வாங்குங்க. நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன்றத நான் உங்களுக்கு ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வாட்டர் வாஷ் கன்று கிட்டத்தட்ட 20 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதுவும் வாங்கின காசுக்கு ஒருத்தர் தான் வேலை செய்யுது. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இது உங்கள் விவி விலாகர்ஸ்.